Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 537 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி செகண்ட் இயர் எடுத்து வேண்டா டக்கன தரையோட வச்சு அடிச்சு தெரிய விட்டான்ல. சுத்தி இருந்த அத்தனை பேருமே பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. அடேங்கப்போ அவ்வளவு பெரிய பைரட்ட ஒத்தால நின்னு பொழந்துட்டானேன்னு. அவன் பார்த்தா கவுந்து விழுந்த கரப்பாம்பூச்சி மாதிரி கண்டமேனிக்கு துடித்துக்கிட்டு இருப்பான். அவ்வளவு பவர்ஃபுல்லா தூக்கி அடிச்சுமே அவன் இன்னும் மூவ் பண்றான் பாத்தீங்களா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் வீதியில தான் அவனை பார்ப்பாங்க. இங்க லூஃபி என்ன பண்ணுவான், அப்படியே ஜம்ப் பண்ணி நேரா ஷார்க் கிட்ட போய் தூங்காத ஏன் தெரியும் எழுப்பி விட்டுட்டு நேரா நம்ம ஆளுங்க கிட்ட தான் வருவான். எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, லூஃபி எடுத்தது செகண்ட் இயர், அதுல அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம பையகிட்ட ஹாக்கி பவர் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கைத்தால எல்லாம் அவனை கட்டி போட முடியும்? எனக்கு தெரிஞ்சு மக்கள் கட்டி போட்டுட்டாங்க. சரி கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே இருப்போம்னு நினைச்சுதான் அப்படி இருக்கானோன்னு நான் நினைக்கிறேன். ஆனா மேட்டன்னு தெரியல. அதே நேரம் சஞ்சய் கல்லாமானால அவன் மறுபடியும் நார்மலா மாறிட்டான். நல்லவேளை முன்ன மாதிரி அவன் மூக்குல இருந்து ரத்தம் வரல. ஆனா பையன் செம ஹாப்பியா இருக்கான், கான்சியஸ்லயும் இருக்கான், எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அவன் மைண்டுக்குள்ள மெர்மேட் பிரின்சஸ பார்த்த சந்தோஷம் அவனுக்கு அவளை பார்த்ததே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. என்னோட கனவு லட்சியம் எல்லாமே நிறைவேறிடுச்சு, நான் இப்ப கூட சாக தயாருங்கிற மாதிரி சொல்லுவான். சாப்பர் வண்டியா திட்டுவான். ஏன்டா அப்படி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, திருப்பி சொல்லணுமா? உன் கனவு லட்சியம் எல்லாமே ஆல் ப்ளூக்கு போறதாண்டா, வெண்ண ஏன்டா இப்படி உசுர வாங்குறேன்னு. அதே நேரம் நம்ம லூஃபி பிரின்சஸ் கிட்ட சொல்லி அவனோட கட்டு எல்லாத்தையுமே அவுத்து விட சொல்லுவான். அந்த கட்டு தம்மா குண்டு இருக்கிறதுனால அவளுக்கு அவுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லூஃபி வேற கத்திட்டு இருந்தவொடனே அவளுக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணு மட்டும் நம்ம பையலுக்கு தெளிவா தெரியுது, இங்க இருக்க யாருக்குமே இவங்களை சுத்தமா பிடிக்கலன்னு. அதனால இனிமேட்டு இங்க இருந்தா அவங்களுக்கும் பஞ்சாயத்து இவங்களுக்கும் பஞ்சாயத்து. அதனால கிளம்புறதா நல்லதுமா. கரெக்டா நம்ம பிரின்சஸ் கட்ட அவுத்து விட்டுருவா. அத்தனை பேருமே பதறுவாங்க, என்ன பிரின்சஸ் அவனோட கட்ட அவுத்து விட்டுட்டாங்கன்னு. உடனே அவங்களா கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பிரின்சஸே மிரண்டு போய் அவன் கட்ட அவுத்து விட்டுருக்காங்கன்னா அவன் அந்த அளவுக்கு அவங்கள பயன்படுத்தி வச்சிருக்கான். அவனுல சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. பிரின்சஸ் உங்க எல்லாத்தையுமே நான் டின்னர்ல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்பா. எது டின்னர்ல மீட் பண்றாங்களா? கடத்திட்டு தானே போறாங்க, எப்படி டின்னர்ல மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லி முழிப்பானுங்க. இங்க நம்ம பூரா ஷார்ட் மேல ஏறி உட்காந்துட்டு சும்மா சல்லுன்னு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அதே நேரம் கண்டமேனிக்கு அடி வாங்கினானே வேண்டா டக்கன், அவன் மறுபடியும் பொசுக்குன்னு எந்திரிச்சு அங்க இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே அடிச்சு திருக்க விடுவான். அப்படின்னா இவனும் கொஞ்சம் டஃப்பான ஆப்பனன்ட் தான். அவன் என்ன பண்ணுவான், வட்டட்சுமிய வெளியே வர வச்சு நம்ம ஆளுகளை அட்டாக் பண்ண சொல்லுவானா. அதான் அந்த பெரிய சைஸ்ல இருப்பானே அந்த பொடி பையன். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இது சி போன்ஸ்னு. ஏன்னா இவங்க 1000 சன்னில வரும்போது இவங்களை அட்டாக் பண்ணது அவன் தானே. அந்த ஐலாண்ட்ல இருக்கவங்களே இந்த மாதிரி உன்னை பார்த்தது இல்ல போல, என்ன ஷாக்கா தான் பார்ப்பாங்க. இங்க அந்த வேண்டா டக்கன் நம்ம ஆளுகளை தடுத்து நிப்பாட்ட சொன்ன உடனே அந்த வட்டட்சுமி ஓங்கி குத்த வருவானா. அந்த டைம் நம்ம பையன் செகண்ட் இயர் எடுத்து கம் பிஸ்டல் சொல்லி வாயோட ஒரே குத்து. அவ்வளவுதான், ஒத்த பல்லு செதறிரும், தெரிச்சடிச்சு போய் விழுவான். இப்படி ஒரு அடியா அவனும் எதிர்பார்க்கல, எவனும் எதிர்பார்க்கல. ஐயோ பல்லு போச்சே வலிக்குதேன்னு சொல்லி கடல்ல விழுந்து கதறி அழுதுட்டு இருப்பான். வேண்டா டக்கனுக்கு கொலை காண்டாவும், இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு. இங்க லூஃபி ஒரு வழியா எல்லாத்தையும் சேஃப்டியா காப்பாத்திட்டானா, இனி நேரா நம்ம அடுத்த ஸ்டாப் சி ஃபாரஸ்ட் தான் அப்படின்ட்டு கேதா போவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி யூகு பேலஸ்ல காட்டுறாங்க. அங்க இருந்த கேமியும் நமியும் எஸ்கேப் ஆயாச்சு. இப்ப ஜோரோ அந்த ஹோடி கூட சண்டை போடுற கண்டி ரெடியா நின்னுட்டு இருக்கான். அந்த ஹோடி என்ன பண்ணுவான், மறுபடியும் ஷார்க் ஆரோஸை யூஸ் பண்ணி நம்ம ஜோரோவை அட்டாக் பண்ணுவானா. ஜோரோ அந்த அட்டாக்க தடுக்கிற வேலையை பார்ப்பான். அதே நேரம் இங்க கேமியும் நமியும் எஸ்கேப் ஆகி ஓடுனாங்கல்ல. கேமிக்கு கவலை, இப்படி அவங்க எல்லாத்தையும் பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டோமேன்னு. ஆனா அவங்களோட சேர்ந்து இருந்தா தப்பிக்கிறது கஷ்டமாச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க அவங்க கூட இருந்தா இவங்களை காப்பாத்தணும்னு சொல்லி அவனுங்க அதுக்கு தனியா எஃபோர்ட் போடுவானுங்க. அண்ட் எந்த விஷயம் இருந்தாலும் நம்மளுக்கு தனியா நின்று தட்டி தூக்குறதான அவனுக்கு வழக்கம். சோ அவங்கள பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, நம்ம போலாங்கிற மாதிரி சொல்லுவா. கேமி கேள்விப்பட்ட வரைக்கும் ஹோடி வந்து ஸ்ட்ராங்கான ஆள் மட்டும் இல்ல, பயங்கர டேஞ்சரான ஆளும் கூட. அப்படி இருக்கும்போது நம்ம ஆளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதான்னு கொஞ்சம் கவலைப்படுவா. 2 வருஷத்துல நம்ம பையலுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னு அவளுக்கு தெரியல. சரி அந்த மேட்டர் எல்லாம் விடு, ஜிம்பைய பத்தி உனக்கு என்னென்னலாம் தெரியும்னு சொல்லி கேமி கிட்ட கேப்பா. அவ ரொம்ப நல்ல விதமா தான் சொல்லுவா. ஏன்னா இந்த ஐலாண்ட்ல இருக்க எல்லாருமே அவரை ரொம்ப நம்புவாங்க. அது மட்டும் இல்லாம அவரை யூகு பேலஸ்குள்ள போறதுக்கு கூட அலோவ் பண்ணிருக்காங்க. இத்தனைக்கும் அவன் ஒரு பைரட் இருந்தாலுமே விட்டுருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா நம்பிக்கை தெரிஞ்சு அவன் அர்லாங்கோட குரூப்பை சேர்ந்தவனாச்சே. ஹோடி அர்லாங்க ஃபாலோ பண்றவன். அப்படி இருக்கும்போது எப்படி அவனை நம்புறாங்கன்னு புரியல. அது மட்டும் இல்லாம ஹோடி கூட சண்டை போடாதேன்னு சொல்லி ஜிம்பை லூஃபி கிட்ட சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான். அப்படின்னு அவன் என்ன சொல்ல வரான்னு எனக்கு தெரியுதுன்னு நமி காண்டாவாலா. கேமி மேபி அவன் டேஞ்சரான ஆளுங்கிறதுனால அப்படி சொல்லிருக்கலாம்பா. அதை பத்தி எல்லாம் இப்ப அவளுக்கு கவலை இல்ல. எப்படியும் ஜோரோவும் மத்தவங்களும் அவனை செம்மையா காண்டேத்தி விட்டுருவானுங்க. அதுக்கு முன்னாடி இவ எப்படியாச்சும் ஜிம்பை போய் மீட் பண்ணி என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி தெளிவா கேட்கணுங்கிற மாதிரி சொல்லுவா. அண்ட் அவன் வந்து சி ஃபாரஸ்ட்ல நம்ம லூஃபி காண்டி வெயிட் பண்றான்னு சொல்லியிருந்தால. சோ இப்போ அங்க போனா தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி கேமி அங்க போக சொல்லுவா. அது மட்டும் இல்லாம இப்ப நடக்க போற சம்பவம் இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டோட வரலாற்றுல ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதாவது மொத்த கிங்டமுமே ஆடி போகுது, அசந்து போகுதுன்னு சொல்லி வேகமா ஜிம்பைய பார்க்க சி ஃபாரஸ்ட்டுக்கு போவாங்க. இங்க இந்த கிங்கோட ஆளுங்கெல்லாம் ஹோடியோட ஆளுகளை காலி பண்றோம்னு சொல்லுவானுங்க. ஆனா அங்கதான் பஞ்சாயத்து. ஏன்னா கிங்கால இப்போ ஃபுல் பவர்ல சண்டை போட முடியாது, வயசாயிருச்சு. அது மட்டும் இல்லாம வீக்கா இருக்காரு.
சோ கண்டிப்பா இவனும் போய் சண்டை போட்டா தேவையில்லாம சாகத்தான் செய்யணும். அதனால இப்போதைக்கு இந்த பேலஸை கிவ் அப் பண்ணிட்டு நேரா அவனோட மகன்களை போய் மீட் பண்ண சொல்லுவாரு. எப்ப கரெக்டான டைம் வருதோ அப்ப திருப்பி வந்து அட்டாக் பண்ணுங்க. அது வரைக்கும் வேற எதுவும் பண்ண வேண்டாம் பாரா. எல்லாத்துக்குமே பயங்கரமா ஷாக் ஆகும். இந்த பேலஸை விட்டு கொடுக்கணுமான்னு. அதே நேரம் இங்க உசோப்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா ஜோரோ தண்ணியில போய் ஃபிஷ்மேனை தோக்கடிக்கிறக்காண்டி இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் நடக்கிற காரியமா? அவனுங்க எல்லாம் தண்ணியில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. இவ்வளவு சீரியஸான டைம்லயும் ப்ரூக்கோட தான் செம காமெடி. ஐயோ நான் செத்துருவோம் போல தோணுதே, எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லுவானா. அதான் ஆல்ரெடி நீ செத்துட்டியாடா மூதேவி, இனி நீ செத்தா என்ன, உன்னை படுக்க போட்டு எரிச்சா என்ன, மூடிட்டு இங்கே சொல்லிட்டு சட்டுன்னு கீழே போய் பார்த்தா ஜோரோ அங்க ஹோடி கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இதே மாதிரி அவன் சண்டை போட்டானா கண்டிப்பா சீக்கிரத்திலேயே நம்மளால மட்டையாயிருவான். ஏன்னா மூச்சு உடனுமே. அப்ப அந்த ஹோடி அட்டாக் பண்ற மாதிரி முன்னாடி ஆரோ வச்சு அட்டாக் பண்ணிட்டு சட்டனா பின்னாடி இருந்து வந்து அவனோட ட்ரைடனை வச்சு நெஞ்சிலேயே ஒரு குத்து. ஜோரோ ஃபர்ஸ்ட் அடி நல்லா பெஸ்ட் அடியா வாங்கிடுவான். உசோப்பால வேடிக்கை மட்டும் தானே பார்க்க முடியும். அங்க ஹோடியோட ஆளுகளுக்கெல்லாம் செம ஹாப்பி. அவ்வளவுதான், ஜோரோ சோலி முடிஞ்சான். ஃபிஷ்மேன் கிட்ட எல்லாம் தண்ணியில சண்டை போட முடியுமா? டம்மி பையன் தேவையில்லாம வந்து மாட்டிட்டான்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்துவானுங்க. அப்பவும் நம்மளால அப்படியே கெத்த வந்து நிப்பானா. ஹோடி பார்த்துட்டு என்ன இவனோட சரியான தலைவலியா இருக்குது, இப்பவே இந்த ஸ்பாட்லயே செத்து தொலைறான்னு சொல்லிட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். ஜோரோ அவன் கத்தி எடுத்து சட்டுன்னு 2 வெட்டு. இங்க நம்ம உசோப்பு மேல பிரீத் வாங்கிட்டு கீழே என்னாச்சுன்னு போய் பார்க்கும்போது தண்ணியில இருந்து பிளட்டா வருது. ஐயோ ஜோரோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு உசோப் பதறுவான். அதே டைம்ல ஹோடியோட ஆளுகளும் பதறுவானுங்க. அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட், நம்ம ஆளு கத்திய வச்சு அந்த ஹோடிய ஒரே போடா போட்டுட்டான். அவன் ரத்தம் தான் தெரிச்சிருக்குது. இதுக்கு பேர் தான்டா லயன் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ கெத்தா போஸ் குடுக்கறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.